அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். அதாவது வரக்கூடிய நவராத்திரியில் உருவாகக்கூடிய மகாலட்சுமி ராஜயோகம் ஒரு 3 ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை பணம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, தடைகளை நீக்க போகுது, வியாபாரத்தை விருத்தியை கொடுக்க போகுது, கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த மகாலட்சுமி ராஜயோகம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது. இந்த மகாலட்சுமி ராஜயோகம் சுபபலன்களை யாருக்கு தரப்போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ அதில் ராஜயோகங்களை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு சந்திரன் செவ்வாயினுடைய சேர்க்கை. இந்த சந்திரன் செவ்வாயினுடைய சேர்க்கை செப்டம்பர் 22, 2025 அக்டோபர் அன்னைக்கு ஆரம்பித்து அக்டோபர் 2, 2025 முடிவெடக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நவராத்திரியினுடைய காலகட்டத்தில் செப்டம்பர் 24 சந்திரன் துலாம் ராசிக்குள்ள நுழைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. துலாம் ராசியில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்து இந்த கிரகங்களுடைய இணைவு சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். இந்த மகாலட்சுமி ராஜயோகத்தால் தன சேர்க்கை சேர்ந்து கொண்டிருக்கும். அதாவது கடன்களை நீ சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணலாம். பொருளாதார மாற்றம் கண்டிப்பாக வரும். யார் யாருக்கு எந்த ராசிக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வீடியோ முழுசாக பாருங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் மாற்றத்தை கொடுக்க இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலட்சுமி ராஜயோகம் பல நன்மைகளை தரப்போகுது. தன்னம்பிக்கை, ஆளுமை இது எல்லாம் கொடுக்க போகுது. புதிய மாற்றங்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க, புதிய மாற்றங்களை செய்ய போகிறீங்க, புதிய அவதாரங்களை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிற மாதிரி நம்ம ஒரு சந்திரன் செவ்வாயினுடைய சேர்க்கை சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடை ரெனோவேட் பண்ணுறது, மண் வாங்குவது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்திக்க போகிறீங்க. மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக பலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல வரன்கள், திருமணமாகுவதற்கான வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை என எல்லா விஷயத்திலுமே அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது மகர ராசி. மகர ராசி ரொம்ப நாளாக கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா நகர்ந்து இப்போது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11 சனியாக இருந்தாலுமே, சொந்த ராசியாக இருந்தாலுமே கூட சனி பகவான் இவருக்கு நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா யோகாதிபதி. ஆனால் இதே மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி யோகம் அடுத்தது கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படியே மெல்ல 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 லைஃப்பை அப்படியே மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. ரொம்ப நாளாக பணம், தொழில், பொருளாதாரம் எல்லாம் முடக்கி வச்சு ரொம்ப பல சிக்கி சீரழிஞ்சு பல விதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி மெல்ல மெல்ல இதுக்கு மேலே மாற்றங்கள் ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ட், புதிய கான்ட்ராக்ட், ஜாப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆல்ட்ரேஷன் கிடைக்க போகுது. அதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போல் கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அது கிடைக்கும். வணிகர்களுக்கு பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது. புதிய கான்ட்ராக்ட் மூலியமாக கண்டிப்பாக லாபம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்கள் மேலே மேலே நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். பயணங்கள் எல்லாம் கண்டிப்பாக டிராவல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. சமூக அந்தஸ்து, ஏற்கனவே இழந்த புகழ், பேர், இது எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தி அந்தஸ்தெல்லாம் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். கடின உழைப்புக்குண்டான காலகட்டம். திட்டங்களை சரியாக பயன்படுத்துங்க. போன தடவை என்ன தப்பு பண்ணோம், இதுக்கு மேலே எதை பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வைத்து கண்டிப்பாக செயல்படுத்துங்க. ஏன்னா சந்திரன்கிறது பார்த்திங்கன்னா மரணம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருவோணம், ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா பல விதமான பிளானிங்களை மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எக்ஸிக்யூஷன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே 10 தலையெழுத்துக்கு போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது. ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வாங்க. முதல்ல ப்ரியாரிட்டி கொடுங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிற ப்ரியாரிட்டி கொடுத்து நோட்டு போட்டு எழுதி அதை ப்ரியாரிட்டி வைஸஸ் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிட்டு வாங்க. அட்டன் டைமில் எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப லோட் ஆயிரும். அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசியானது கும்பராசி. கும்பராசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மகாலட்சுமி ராஜயோகம் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டத்தின் காரணமாக இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது. அந்த பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க்கெலாம் நீங்கள் முடிக்க போகிறீங்க. எந்த ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அதே போல் நீங்கள் சொந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை முடிச்சு கொடுக்காமல் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பீங்க. திடீர் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாளாக எனக்கு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ண நிறையா வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு இன்னும்
ரொம்ப ஆக்சிலேஷனா இருந்துட்டு இப்போ வருமா, அப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்தா கிடைக்கல அப்படிங்கிறவங்கலாம் கிடைக்க போகுது. புதிய ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கனவு ட்ரீம் ஜாப் எல்லாம் கிடைக்கும். அதேபோல தந்தை மகனுக்கு உண்டான உறவுகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். மகாலட்சுமி ராஜயோகத்தால கண்டிப்பாக இந்த நான் சொன்னக்கூடிய இந்த செப்டம்பர் 22ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம எவ்வளோ பலன்கள பத்தி பேசினாலும், எவ்வளோ பலன்கள பத்தி சொன்னாலுமே கூட, ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான அமைப்பு நம்மளுடைய சுயஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் மட்டுமே நற்பலன்களை வாரி வழங்கும். கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு வந்து எவ்வளோதான் குடுக்கும்னு நினைச்சாலுமே கூட, அத ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா தான் வந்து நம்ம பலன்களை பெற முடியும். இல்ல காது வழி வந்து நல்ல பலன்களை கேட்டுட்டு அப்படியே போயிரலாம். ஸோ ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய சிறப்பான ஜாதகத்தில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி விதிக்கப்பட்டிருக்கு, தடுக்குதா, முடக்குதா, கெடுக்குதா அப்படிங்கிறது விஷயமே தெரியாம நம்ம வந்து சும்மா பொதுவா ஜாதகம்ன்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. ஸோ இந்த பலன்கள் இப்படித்தான் நடக்கும்னா அப்பதான் நடக்கும். சில விஷயங்கள் இப்ப தடை போடுது அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப பரிகாரமும் நீங்க எடுத்தாலுமே கூட எப்ப பண்ணணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது எப்ப சக்சஸ் ஆகுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்த்து தான் ஒரு ஜாதகங்களை முடிவு பண்ண செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு ஜாதகத்திலுமே அதற்கான கேள்வியும் பதிலும் அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா பலன்களையும் நல்ல பலன்களாக மாற்றுவதற்கு ஜாதகத்தை சிறப்பான முறையில் ஆய்வு செய்து நற்பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். கீழ்கண்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேற இணையை பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.